வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் 4 விதமான பூரண கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். கேரட் பூரணம், பேரிச்சம்பழ பூரணம், எள்ளு பூரணம், கடலை பருப்பு பூரணம். இப்போ ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை 2 மணி நேரம் பொறுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம உலர வைக்க போகிறோம். நீங்கள் நம்ம கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. டைரெக்டாக பூரணம் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும் அப்படின்னா வீடியோ நல்லா ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா வடிஞ்சதும் அரிசி அந்த மாதிரி ஒரு சுத்தமான கிளாத்தில் போட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் நம்ம காய வச்சிடலாம். வெயிலில் வைக்க வேண்டாம், ஃபேன் கடியில் ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அரிசியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நைஸாக அரைப்பட்டு வந்துடும். அதனால் நமக்கு டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அதில் குருணைலாம் இருக்கும், அந்த குட்டி குட்டியாக நொய் மாதிரி இருக்கும். அதனால் சலிச்சுட்டு திரும்பவும் ஒரு தடவை மிக்சியில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சலித்து எடுத்துருக்கிற அந்த கொழுக்கட்டை மாவை வெறும் கடாயில் போட்டுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிடணும், அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம பூரணம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை கொழுக்கட்டை மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எள்ளு பூரணம் பார்க்க போகிறோம். நான் காலையிலேயே எள்ளை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துகிட்டு அதோடைய வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் பூரணம் சாப்பிடும்போது. இப்போது இந்த வறுப்பட்ட எள்ளை தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தித்திப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பொடித்த ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம். இது கூடவே நான் இன்றைக்கி நெய்யில் வறுத்த தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து வச்சிடலாம். உங்களுக்கு தேங்காய் தேவையில்லை அப்படின்னா இந்த தேங்காய் சேர்க்குறத நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான நல்ல வாசனையான எள்ளு பூரணம் இப்போ தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம கேரட் பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துருக்கிற முந்திரி சேர்த்துட்டு லேசாக நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு துருவின கேரட் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா கருகாமல் வறுத்துக்கலாம். கேரட் ஓரளவு வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட தித்திப்புக்காக நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த கேரட்டுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை திட்டமான ஸ்வீட்டாக இருக்கும். இப்போது சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா கிளறி விடுங்க. அந்த சர்க்கரை நல்லா உருகிட்டு அந்த கேரட்டோட கலந்து சூப்பராகவே பூரணம் தயாராகிடுச்சு. இப்போது இதையும் இப்போது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அடுத்தது நம்ம கடலை பருப்பு பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் தண்ணி நிறைய இருந்துச்சு நீங்கள் வேக வைக்கும்போது அப்படின்னா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு மசித்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா தேங்காய் நிறம் மாறி வந்ததும் நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம மசிச்சு எடுத்துருக்கிற அந்த கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காயை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பு பூரணத்துக்கும் நம்ம தண்ணி எதுவும் தனியாக சேர்க்க வேண்டாம். இந்த வெல்லமே நல்லா உருகி
கொஞ்சம் தண்ணியாக மாறிடும். அதுக்கும் பிறகு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சு கிளறினீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காயிடும். அதுக்கும் பிறகு இந்த கடலை பருப்பு பூரணமும் சூப்பராக தயாராகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கடலைப்பருப்பு பூரணம் தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகிடும். கடைசியாக நம்ம பேரிச்சம்பழ பூரணம் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 5 பேரிச்சம்பழத்தை மிக்சியில் போட்டு விதையை நீக்கிட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போது இதை அடித்தாச்சு. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, நீங்கள் இது கூடவே மெலன் சீட்ஸு இல்லை பம்கின் சீட்ஸ் கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லாவே வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போது 4 விதமான பூரணம் தயாராகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி போதுமான அளவு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கட்டும். இந்த சூடான தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க. கைவிட்டு கிளற வேண்டாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. திட்டமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கையில் கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ கலந்துட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நீங்கள் வந்துட்டு பூவரச இலை அப்படி இல்லைன்னா வாழை இலையில் கூட பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மோதகம் அச்சில் தான் நான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2 கொழுக்கட்டை மட்டும் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு பூரணம் பண்ணுறோம். அச்சு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த பூரணம் வந்துட்டு ரொம்ப நிறைய தேவைப்படுது. அதனால் நீங்கள் அச்சு புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன அச்சாக வாங்கிக்கோங்க. இந்த மோல்டு வந்துட்டு இந்த கொழுக்கட்டை மோல்டு கொஞ்சம் சின்ன சைஸில் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது ரொம்பவே சூப்பரான எள்ளு பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை தயார் பண்ணிட்டோம். அடுத்தது கேரட் பூரணம் வச்சு நம்ம தயார் பண்ணலாம். இதே போல் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த 4 விதமான பூரணத்தில் உங்களுக்கு எந்த பூரணம் பிடிச்சிருக்கோ அந்த பூரணம் இல்லை எது செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கோ அந்த பூரணம் வச்சு நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த பூரணம்லாம் எனக்கு செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக எள்ளு மிட்டாயை கூட நல்லா ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கரப்பாக நல்லா உடச்சி அதுக்கு பிறகு அதை கூட நீங்கள் ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்சு போய்டும் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. இப்போது இந்த தயார் பண்ண கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. பூரண கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. எல்லாமே நல்ல டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.